கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கூட லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி ஒரு புதிய பிரசங்கம் பண்ண போகிறேன். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தில் இருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாரும் கூட சேர்ந்து கவனியுங்கள். 30லிருந்து 36. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் எதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். ஆமேன். இந்த வசனம், இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கதைக்கு நல்ல ஒரு தலைப்பு ஒன்று கொடுப்பாங்க. என்ன தலைப்பு? நல்ல. ஆமாம், அது மனசில் வச்சுக்கணும். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் முன்னாடி சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ரொம்பவும் கெத்தான ஒரு மனுஷன் 25ல் பார்க்குறோம். நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படி. இப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் யார்கிட்ட வந்து சோதிக்கிறான்? ஒரு மனுஷன் யாருக்கிட்ட வந்து சோதிக்கிறான்? அது நல்லா பாருங்கள். சொல்லுங்கள், படிங்க, நீங்களே படித்து சொல்லுங்கள். 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி. அவர் என்ன? யாருமா? இயேசு. அதை தான் நான் கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தப்பு, அதனால தான் ஓல்ட் இஸ் கோல்டுன்ட்டு நான் எடுத்த டாபிக் வேறு ஆண்டவர் பேசுகிறார். ரைட், ஓகே, இது ஒரு நோக்கம் இருக்குது. அவரை சோதிக்கும்படி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பெரிய தப்பு, அவரை சோதிக்கின்றோம். எப்படி சோதிக்கின்றோம் அப்படின்னு சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த இடத்துல பாருங்க, சுதந்திரத்துக்குள்ள அடுத்த விஷயம், நான் என்ன செய்ய வேண்டும். சோதிக்கின்ற வேலையில் சில வேலைகளில் நம்ம நினைக்கிற காரியத்திலாம் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு. எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக இதைத்தான் நீ செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாரா? நான் போதித்த யாவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் கற்பியுங்கள் என்று சொல்லி மத்திய 28ஆம் அதிகாரத்தில் அதிகாரத்தை கொடுத்துட்டார். அதை தான் உங்களுக்கு கற்பித்துட்டோம். ஆனாலும் இன்றைக்கும் சில விசுவாசிகளுடைய மனதில் என்னன்னு தெரியல, ஒரு சோதிக்கும்படியாக ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா, நான் என்ன செய்யணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை எப்போ இன்னும் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரா, ஆண்டவர் இன்னும் சபைக்கு கொடுக்க சொல்கிறாரா, நான் ஆண்டவருக்கு என்ன இதை என்ன செய்ய சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது மனசில் இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லையா? எனக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன், கை தூக்குங்க. அப்போ இருக்குல்ல, நான் என்ன செய்ய வேண்டும். வேதத்தில் அதெல்லாம் நான் டெக்ஸ்ட்டை விட்டு போகலை. இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாமுவேல் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். சவுல் சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னான். பலர் இருக்கிறான் வேதத்தில், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டாங்க. ரைட்டா? அவங்களுடைய கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்குது. சில வேளையில் கேள்வி கேட்கணும் ஆண்டவரிடத்தில், அது அர்த்தத்தோடு இருக்கணும், அனர்த்தமாக மாறிவிடக்கூடாது இல்லையா? இவன் வந்து கேட்குறான்னா நான் என்ன செய்ய வேண்டும். ஏன் தெரியுங்களா? அவன் கேட்ட கேள்வி எனக்கு எல்லாமே போர் ஆயிடுச்சு. எது? இந்த நியாயப்பிரமாணம், இந்த வசனம் எல்லாத்தையும் கேட்டு போர் அடிச்சிச்சு. அவன் பாருங்கள், அவன் சொல்கிறது நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும்னா, அவர் சொல்கிற நியாயப்பிரமாணம் இருக்குதாப்பா உனக்கு தான் அப்படின்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்திலே நான் செய்து முடிச்சிட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி தான் இவைகளை நீ செய்தால்
என்ன சொன்னார்? கட்டளை இவைகளின்படி நீ செய்தால் பிழைப்பாய். இருக்கா இல்லையா? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் அதனாலே பிழைப்பான். அப்போ பிழைச்ச இருக்கிற ஒருவன் மனசில் கேள்வி வருமா? நான் பிழைச்சிருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறேன்யா, நீ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு செக் பண்ணுங்களேன், என்ன நான் உயிரோடு இருக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? दिमाग खराब हो गई இல்லையா? திமாக் खराब हो गई मतलब இந்த மூளை என்னாச்சு? வேலை செய்யலன்னு அர்த்தம். இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில், பரிதாபமான வேலையில் தான் நம்ம இருக்கிறோம். என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எனக்கு எல்லாமே தெரியுது ஆண்டவரே, எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லா வசனம் எனக்கு தெரியுது ஆண்டவரே. அப்படி தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 37 ஒரு வசனத்தில் அடிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அந்த வசனத்தில் அங்கே தான் எடுக்கிறார், முதல்ல பிடுங்குறார் பாருங்க. அவன் வைத்திருந்த கற்பனை கட்டளையெல்லாம் நான் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னால் முதல்ல ஒரு கட்டு பிடுங்குற. இந்த பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சீட்டு கட்டுமா லைனாக வச்சுருப்பான், குச்சி தெரியுங்களா? ஒரே ஒரு குச்சியை லைட்டாக என்ன பண்ணுவாங்க, அப்படி தட்டினோன்னே எல்லாம் கட 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 கடன்னு வலிஞ்சு போகும். அந்த கேம் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மினிட்ஸ் வச்சு யூபிஎஸ்சில் அது கற்றுக் கொடுத்து இது சொல்லலாம் இந்த வசனத்தை. சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்கிறது வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். ஆமாம்மா, என்ன சொன்னார்? முழு பலத்தோடு அன்பு கூறணும். ஒரு தட்டணுன்னு விழுந்துருச்சா? அடுத்தது என்ன சொன்னான்? நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த வசனம் வாசிங்க. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது இவைகளின்படி செய்தால் நீ பிழைப்பாய். உனக்கு நித்திய ஜீவன் வேணும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துள்ளதெல்லாம் நிறைவேற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்பொழுது, நான் அதன்படி செய்கிறேனே அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ அதை செய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அதை செய்யலை. கரெக்டாக இல்லையா? தான வாயில் கெடுன்ற மாதிரி தானாக வந்து இவர் மாட்டிக்கிட்டார். அவர் நினச்சார் நியாயசாஸ்திரி, பேர் பார்த்தீங்கன்னா நியாயசாஸ்திரி. நம்ம அன்பு செலுத்துகின்ற ஒரு காரியத்தில் நான் பிழைக்கும்படி அன்பு செலுத்த வேண்டும். கோதுமை மணியாலது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது தன் பலனை செத்தது ஆகில் மிகுந்த பலனை. அப்போ லாஜிக் என்ன? அந்த விதி என்ன இருக்கிறது? நீ முதலாவதாக உன்னை அழித்தால், உன்னை அர்ப்பணித்தால், உன்னை நீ கொடுத்தால் எப்படி வருமா? அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா? தவறாய் போதிக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், செத்ததே ஆகில். சாரி பார்த்தது அவள் தனக்குன்னு வச்சுட்டு தான் சாக போகின்ற, நல்லா கவனிக்கணும், தான் சாக போவதற்காக வைத்திருந்த ஒரு பிடி மாவு, அதை தான் விதைத்தால், சாக போகிறதற்காக விதைத்தால், ஆனால் தேவன் பிழைக்கும்படி அநேகத்துக்கு வர்த்திக்க பண்ணினார். புரியுதுங்களா? ஸோ அன்பு செலுத்துறது என்பது தெரியுமா? தேவனாய் கர்த்தர் அன்பு செலுத்துறது தெரியுமா? சும்மா வந்து பார்த்துட்டு உங்கள் பர்ஸில் நீங்கள் விடுறத கை விட்டு சும்மா வந்து அப்படியே எது கிடைக்குது சில்லற அது எடுத்து நம்ம 99.99% மைக்ரோ 1% தாங்க நம்ம வச்சுருக்கிறோம். அவ்வளோ நமக்காக தான் வச்சுருக்கிறோம் இல்லையா? ஆண்டு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறு. அப்போது இந்த இடத்துல ஒன்று வருகிற வசனம் என்னன்னு சொன்னால், என்ன வசனம் தெரியுங்களா? வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். நம்ம யாருன்னு வேதம் சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள், இன்னும் கதைக்குள்ளே போகலை, அதுக்கே இவ்வளோ விளக்கங்கள் இருக்குது. இதை கதை சொல்லி குதிரை மேலே ஏற்றி கழுத மேலே ஏற்றி கதையை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கட்டுக்கதை மாதிரி ஆக்கி கட்டி போட்டுட்டாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ போதனையே, கிறிஸ்துவ பிரசங்கத்தையே. அதில் தான் நம்ம உண்மையை நல்ல சமாரியனுடைய விஷயத்தையே தெரிஞ்சு கொள்ளலை. வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஓகே. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 3 காரியம் இங்கே இருக்கு பாருங்க. முதலாவது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனத்தோடு அன்பு கூறுவாய் என்று சொன்னால்
உன்னுடைய கொஸ்டின் எங்கே தெரியுமா வேதம் சொல்லுது? நீ ஒருவனை தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. காணாத தேவனத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஐயா சொன்னாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் விஷுவல் மோடு வரணும். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கையில் விசிபிள் மோடு தான், எல்லாமே தோமா தான். எதிர்கால சந்ததிக்கு பேர் என்ன தெரியுங்களா? தாமஸ். நான் கை போட்டு விரலை போட்டு நோண்டனா ஒளிய நான் விசுவாசிக்க மாட்டேன். இந்த விரல் தாங்க எனக்கு இருக்குது. அதனால தான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது விரலில், இல்லையா? இந்த விரல் தான் பிள்ளைங்க எதாச்சும் இந்த விரலால் தான் அவங்க விசிபிள் மோடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது உட்காந்து கேட்டால் கட்டட பில்டிங்லாம் அவங்களுக்கு புரியாது. பின்னாடி ஒரு எல்இடி ஸ்லைடோ ஒரு ப்ரொஜெக்டரை போட்டால் தான் இந்த பிரசங்கம் கூட. இப்போ நீங்களே பாருங்களேன், நீங்கள் கூட அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இந்த கலாச்சாரம் வேறு, இப்போ மாறிக்கொண்டு இருக்கிற கலாச்சாரம் வேறு. திருச்சபை ஆரம்பத்தில் அழகாக என்ன சொன்ன பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், அனுபவிச்சு பாருங்கள். கொட்டாது இருக்கும், ஒரு ட்ரம் இருக்கும், ஒரு 10 விசுவாசிங்க அழகாக ட்ரம்மு நல்லா அடித்து பாட்டு பாடி விசுவாசிங்க பாட்டு பாடுவாங்க. அன்றைக்கி நீ விசுவாசி பாட்டு பாடல. யார் பாட்டு பாடுறது? பாஸ்டர் தான் பாட்டு பாடுற, இல்லை ஆராதிக்கிற ஒரு வீரர் தான் ஒரு பாட்டு பாடு கை தட்டுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாறின கலாச்சாரம்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரும். அது ஒரு ரோபோவோ இல்லை வேறு ஏதோ டிஸ்கோ போட்டுருவாங்க, அது ஒர்ஷிப்பில் போட்டு நீ கை மட்டும் தட்டினா போதும். வந்துடுச்சு ஆல்ரெடி. உன் தேவனாய் கருத்தில் அன்பு செலுத்துறதுக்கு ஆண்டவர் உன்னை அழிச்சிருந்தா நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் போய் உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? எல்லாமே மீடியா மைக்ரோ சிஸ்டத்தில் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிவைஸில் போய் கொடுத்துட்டு அது நீ என்னாக்கும்? ஆண்டவர் சொன்ன நீங்கள் துதிக்கலன்னு அந்த கல் துதிக்குன்னு சொல்லி கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துமா? அழைத்தது எதுக்காக? அவரை சோதிக்கும்படி. நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேணாம், வீட்டில் உட்காந்துக்குங்க. கொரோனா ஒரு எக்ஸாம்பிள், ஜூம் மீட்டிங்கில் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் தில்லுக்கார முன்சாமி எவ்வளோ தைரியம் இருந்தா வந்து நான் அதுதான் சொல்லு போகிறதுலாம் தைரியம் இருந்தா வந்து ஆராதிச்சுட்டு சபையை கட்டுவீங்க. அரசாங்கத்தை எதிர்த்து ஸ்தோத்திரம், நல்ல சாட்சி, இன்னும் நெஞ்சில் நச்சுன்னு இருக்குங்க. அதுதான் ஆண்டவர் நேசிச்சார். அந்த ஸ்லாக்கியத்தை மட்டும் நீங்கள் செய்யலைன்னா, உண்மையாக சொல்கிறேன், அங்கே நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு உட்காந்துருந்தா இது இருக்குமா? யோசித்து பாருங்க. இல்லை, அதனால் சோதிக்கும்படி ஆண்டவரத்தில் வந்து கேட்கணும். என்ன சொல்கிறேன்னா, தேவனை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நிலைத்திருக்கிற. முதல்ல பாருங்கள், நம்ம தேவனை பார்க்கலை. அப்படி நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னால் என்ன? அன்பில் அவர் எனக்கு அன்பு கூர்ந்திருக்கிறதில்ல, அந்த அன்பில் என்ன பண்ணுமா? நிலைத்திருக்கணுமா? அந்த அன்பு நமக்குள் பூரணப்படும். இந்த 3 காரியம் நடந்தால் மட்டும்தான் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த முடியும், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு போக முடியும். இந்த காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் உன் தேவனாய கர்த்தரில் என்ன பண்ணும்? முழு சிந்தை. ஆண்டவரே அறியாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுவோம், பாட்டு பாடலாம். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை. ஹலோ ஒரு விஷயம் இருங்க, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஆராதனை ஆராதனை இருப்பா, ஆராதனை ஆராதனை. உங்கள் கரங்களில் இருக்கிற இந்த வேர்ஷனை அக்கு வேறு ஆணி வேறு அப்டேட் பண்ணி பிச்சு பீராஞ்சி இதில் வச்சிருக்கிற உங்களுடைய அன்பு, இந்த விசிபிள் மோடு வேத வசனத்தில் இருக்கிறதா? அப்போ எப்படி அந்த கதைலாம் நடக்கும்? நான் அந்த கதைக்கு போக மாட்டேன். முடிச்சுட்டு ஆண்டு சொல்ல வேணா, அதை டைவெர்ட் பண்ணிவிடு, ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியுன்ட்டார். கழுது மேலே ஏற்றுற கதையை வேண்டாம், இப்போ உங்களை நான் ஆண்டு மேலே ஏற்றணும். அதுதான் எனக்கு மெயின். இப்போ சொல்லுங்கள், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னாரே. சத்தியவே பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை. அதனால தான் சொன்னேன் ஓல்ட் இஸ் கோல்டு. அதனால தான் அந்த கதையை தான் சொன்னேன். பழசுக்கு போகணுமா? எப்போவுமே என்றைக்குமே பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையவே கிடையாது, இல்லையா? தேவன் பாருங்கள், தேவன் இவ்விதமாய் நம்மத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நாம் கடனால் இருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், 12ஆம் வசனத்தில் வாசித்தோமா? நிலைத்திருக்கிறது. 19ஆம் வசனம் பாருங்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஓகே, முந்தி நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து இருக்கிறபடியால் நாம் அன்பு கூறுறோம். இப்போ வருதுங்களா வாழ்க்கையில்? நான் ஏன் அன்பு செலுத்த முடியவில்லை ஆண்டவரிடத்தில் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு? நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச வாழ்க்கையில் மறுபிறப்பு முக்கியம். எந்த மறுபிறப்பு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று இருக்கிற ஒரு காரியம், இல்லையா? விசுவாசிக்க அதுதான் அடையாளம்.
நீங்கள் சபையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது, அன்பு செலுத்த முடியாது. ஒருவேளை பக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை கூப்பிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. தேவன் உங்களிடத்தில் முதலாவது அன்பு செலுத்தினார். என்றைக்கு அந்த விசுவாச வாழ்க்கையை, அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பற்றி